இங்க ஒரு ஸ்கூல்ல மின்னு ஒரு பொண்ணு நம்பர்ஸ் எல்லாம் பக்கத்துல போர்டுல எழுதிட்டு நேரா வந்து இங்க போன் கிட்ட வரா, வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றா. இங்க இருக்கிற எல்லாரும் செத்து போகணும் அப்படிலாம் சொல்றா. இதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ கழுத்தை கத்தி எடுத்துட்டு அப்படியே வந்து கரகர அறுத்துக்கிறா. அப்படியே கட் பண்ணா இங்க ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே அந்த குரூப்ல காமெடி பண்ணிட்டு இருக்க ஜேன்ற பையன் திடீர்னு ஒரு நாள் மேத்ஸ்ல டாப் மார்க் எடுத்துட்டான். அது எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா சும்மா இப்படி விளையாண்டுட்டு இருந்த பையன் இப்படி வந்து இவ்வளவு டாப் மார்க் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் பிரேக் டைம்ல அவனை கூட்டு வச்சா, எப்படி எடுத்த நீ எப்படி பிட் அடிச்ச அப்படிலாம் வந்து கேட்டுட்டான். பிட் எல்லாம் அடிக்கல, பாருங்க இதுதான் ஒரு ஆப், இது பேர் வந்து கிரிகோ. இந்த ஆப் மூலியமா தான் வந்து என்னோட ஆசையை நான் கேட்டேன்னா இந்த ஆப் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட லிங்க் அனுப்புறான். லிங்க்ல தான் போய் அந்த ஆப் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஜியானுமே அதை எடுத்து ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அதுல ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லும் போது இவன் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அதை காட்டுறான். இது வந்து டேட் ஆஃப் பர்த் எழுதி அவன் நெத்தியில ஒட்டிட்டு இங்க பாரு என்னோட மேத்ஸ்ல வந்து நான் டாப் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ரெக்கார்டும் பண்ணிருப்பான். தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்போ வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். அதை தான் சொல்லும் போது எல்லாரும் நீ சும்மா தான் பைத்தியக்கார மாதிரி பெண்ணாத்திட்டு இருக்கேன்னு நினைச்சா நீ உண்மையாவே பைத்தியம் தான் இருப்ப போல சொல்லிட்டு அதுல நாரின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவனால திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. யாருமே வந்து அவனை வந்து நம்பவே இல்ல. அந்த டைம் வந்து அவனோட போன்ல ஒரு டைமர் மாதிரி வருது. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம் வந்து சேஹா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளோட கோச் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பிராக்டிஸ் பண்ணனால உன்னை இன்டர்நேஷனல் டீம்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, இனிமேல் வீக்கெண்ட் ஃபுல்லா நீ வந்து பிராக்டிஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க சேஹா கிட்ட இருந்து இவனுக்கு கால் வந்திருக்கும். யாருக்குன்னா ஜேக்கு தான். சேஹா அங்க பிராக்டிஸ் செஷன்ல இருக்கா. ஆனா இவனுக்கு எப்படி கால் வந்துச்சு தெரியல. அவன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது எல்லாருமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை ஏதோ காமெடி பேச லூசர்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். டக்குன்னு கட் பண்ணிடுவான் போன. அப்படியே சேஹா கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனா சேஹா எடுக்க மாட்டான். சேஹா வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அவளோட ஆன்டி வந்து அன்னைக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்ப தங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேலதான் ஜியானுமே ஸ்டே பண்ணிருப்பான். இவங்க சேர்ந்து அவனை கூப்பிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டின்னர். அந்த டைம் தான் வந்து அவ போனை பாக்குறா. பார்த்தா ஜே கிட்ட இருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கும். மறுபடியும் அடிப்பா. அவனுக்கு அடிச்சா அவன் என்ன சொல்லு சேஹா அப்படின்வா. நீ தான் வந்து எனக்கு கால் பண்ணிருக்க, நிறைய மிஸ் கால் வந்திருக்கே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கால் பண்ணிய அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லையே நான் உனக்கு காலே பண்ணலையடா, நான் இன்டர்நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிருக்கேன், அதனால வீக்கெண்ட்ல வந்து உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது, எனக்கு பிராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்வாளா. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவனுக்கு போன் வச்சா. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாரும் ஸ்கூல் போகும்போது ஜே வந்து ஒரு மாதிரி இருக்கான். என்ன ஏதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பவும் திடீர்னு பார்த்து வியடா வந்து எல்லாத்தையும் அடிக்கிறான், தள்ளி விடுறான். அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க, அவங்களும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். எல்லாத்தையும் தள்ளி விட்டவன் அவன் பவுச்சுக்குள்ள ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் போய் மிரட்டவும் எல்லாரும் பயந்து போறாங்க. சேஹா நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு சேஹா என்ன எப்படியோ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல நேரம் ஓடி போயிட்டு விழுந்தவன் அந்த ஜன்னல் கண்ணாடியில இருக்கும், அதே உடைச்சிட்டு போயிட்டு அப்படியே வெளியே விழுந்துருவாங்க. விழுந்தவனே ஜே என்ன சொல்லுவான், நான் ஒரு லூஸ் அப்படிலாம் சொல்லவும் சேஹா சொல்லுவான், இங்க பாரு கத்திய கீழே போடுறா, நீ ஒன்னும் லூஸ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இப்படி எஞ்சி நின்னுட்டு அவன் கழுத்து அவனே அறுத்துப்பான். அதை பார்த்த சேஹா வந்து அப்படியே பயந்து அலறி போறான். அந்த அமானுஷமான ஆப் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க.